இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் சிந்திக்கப் போகிறதான காரியம் ஜெபம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எப்படி ஜெபித்து வருகிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டா என்பதை நாம் சிந்திப்பதற்காக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பணி ஜெபம் பண்ண வேண்டும். யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும்? எல்லா மனிதருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அது எப்படிப்பட்டதான ஜெபமாக இருக்க வேண்டும்? உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உங்களுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் நாம் என்ன ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் பிதாவே என்று ஆரம்பித்து உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். அவருடைய நாமம் எப்பொழுது பரிசுத்தப்படும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் உன்னதமான நாமம். நம்முடைய ஜீவியத்தை கண்டு தேவனுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்துவார்கள். அப்படியானால் இரண்டாவதாக நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் எதற்காக இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்று அறிந்து கொள்வதற்காக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இதுதான் நம்முடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை சந்தியும், எனக்கு வீட்டை தாரும், எனக்கு காரை தாரும், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணுவது தவறு கிடையாது. ஆனால் முதலாவது நாம் என்ன ஜெபம் பண்ண வேண்டும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் எவ்விதமாக ஜெபம் பண்ண வேண்டும்? ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றும். இந்த ஜெப குறிப்பை வைத்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற காரியம் என்ன? பூமியில் இருக்கிறதான என்னுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, உம்மை அறிகிறதான அறிவிலே வளர வேண்டும். உம்மையும் நீர் அனுப்பினவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் தான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ற சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பரலோகத்திலே நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறது போல நாமும் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்று அநேக ஊழியர்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அதற்கு கீழாக தங்களுடைய பேங்க் அக்கவுண்டையும் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மற்றவர்களுக்காக நாம் தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி ஒரு நாளும் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் நீங்கள் இடைவிடாதபடி நாங்கள் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணினார். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்காக அப்போஸ்தலர்கள் யாருமே ஜெபம் பண்ண, அவர்கள் ஆலோசனை கொடுத்தது என்ன? அவரை அறிகிற அறிவு, அவருடைய சித்தம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலில் வளர வேண்டும். இதற்காக அவர்கள் போராடி ஜெபம் பண்ணினார்கள். அருமையானவர்களை, இந்த நாட்களிலே ஊழியர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். இது முற்றிலும் தவறான ஒரு காரியம் அல்லவா? அருமையானவர்களே, ஆகவே தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு என்ன ஜெப குறிப்பு அனுப்ப வேண்டும்? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நான் வேத வசனத்திலே வளர, வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல, வேத பிரகாரம் நான் நடந்து கொள்ள எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று மற்றவருடைய ஜெப விண்ணப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, அப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கையிலே நாம் வளரும் பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே அவருக்கு உப்பாக இருக்க முடியும், நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். உப்பு அந்தரங்க ஜீவியம், வெளிச்சம் வெளியரங்கமான ஜீவியம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்க பாவங்கள் செய்யக்கூடாது, வெளியரங்கமாகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஜெபம் தேவை என்பதை நாம் அறிந்து கொண்டு
இந்த நாளிலே அதிகமாக நாம் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே கிருபையிலே வளர, ஞானத்திலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமீன்.